ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் 5 மணிக்கு எழுந்திருக்கேன். அதுவும் 10th 12th அப்புறம் சண்டேயில் 5 o'clock எழுந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இந்த கனிஷ்கா குட்டியால் எழுந்துட்டேன். ஸோ பாப்பா எழுந்து விளையாண்டுட்டு இருந்தா, ஓகே நம்மளும் படிக்கலாம்னு சொல்லி எழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓல்டு தமிழ் தான், 9th படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2 hours தான் படித்தேன். 5 to 7 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான் இன்றைக்கி லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும். சார் அப்போ வந்து இன்றைக்கி சண்டே ஆஃபீஸ் போனதுனால இன்றைக்கி ஃபுல் டே வந்து படிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே 6 to 10 ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த பாடல் வரிகள், மேற்கோள்கள் அதெல்லாமே வீடியோ பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லன்ச்சு ஒரேடியாக செஞ்சு முடிச்சுட்டா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவையும் குளிக்க ஊற்றிட்டு பாப்பாக்கான வேலையும் முடிச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 11 o'clock ஆகிடுச்சு. 11 o'clock அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் நடுவில் கொஞ்சம் பாப்பாவுக்கு லன்ச் ஊட்டுறது, பாப்பாவை பார்த்துக்கிறது அந்த மாதிரியான வேலை தான். வீட்டு வேலை நடுவில் வேறு எதுவும் செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். 2022 நடந்த கொஷின் பேப்பர் வச்சுருந்தேன். போன தடவை அட்டன் பண்ணது அதை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எந்தெந்த கொஷின்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் தமிழ் ஓல்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் நேரம் படித்தேன். ஒரு 12:30 வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறமா யூனிட் 8, 9ல் கொஞ்சம் டாபிக்ஸ் விட்டு வச்சுருந்தேன். இந்த 11th பாலிட்டியில் வர சமூக நீதி, தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அதெல்லாம் விட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த விட்ட டாப்பிக்லாம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1 o'clock to 3 வரைக்கும் மேக்ஸ் போட்டு பார்த்தேன். மேக்ஸில் வந்து அவங்க 100 வீடியோஸ் முடிச்சிட்டாங்க இல்லையா. நான் வந்து நேற்றோட 80 வீடியோஸ் வந்து முடிச்சிட்டேன். 80 வீடியோஸில் நான் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லா சம்ஸும் போட தெரியுது. ஆனால் ஃபார்முலாலாம் வந்து பார்த்து தான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நேற்று ஒரு ஃபுல் டெஸ்ட் போடும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபார்முலா எதுவுமே தெரியல. ஏன்னா ஃபார்முலா வந்து நான் பார்த்து அப்படியே போட்டதுனால சுத்தமாக சம்ஸ் எதுவும் போட தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் மெமரி பண்ணாமல் வச்சுருக்கேன் அது எல்லாமே. ஃபுல் டெஸ்ட் எழுதும்போது நான் வந்து OMR ஷீட்டு வந்து A4 ஷீட்டில் வந்து பிரிண்ட் போட்டுட்டு வந்துட்டாங்க சார். அப்போ அது வந்து A4 ஷீட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம சர்க்கிளை வந்து அந்த சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் அது வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குட்டி சர்க்கிளாக இருக்குது A4 ஷீட்டில். ஆனால் வந்து எக்ஸாமினேஷனில் வந்து நமக்கு A3 ஷீட் தான் தருவாங்களாமே. இதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திரும்பவும் கால் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப பிரிண்ட் அவுட் போட்டு நைட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ நைட்டு டெஸ்ட்டு முடிக்கிறதுக்கு 12 மணி ஆகிடுச்சு. எனக்கு டெஸ்ட் எழுதும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால 3 hours ஒரே டைமில் உட்காந்து எழுத முடியாது. அப்போ நேரம் கிடைக்கிறப்போ 1 hourன்னு அப்படியே போய் 12 மணி வரைக்கும் ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், விட்டுட்டேன். அப்புறம் திரும்பவும் OMR ஷீட்டு பிரிண்ட் போட்டுட்டு வந்து நைட்டு முடிக்கிறதுக்கு 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 3 hours முடிக்கலாம் எக்ஸாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி விட்டு பண்ணுறதுனால திரும்பவும் போய் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறோன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ் கரெக்ஷன் பண்ணதில் 75 மார்க் வந்துருந்துச்சு. போன தடவை வந்து 65, 16 வந்தது 2 டெஸ்ட் போட்டப்போ. இப்போ 75 வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஜிஎஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே ஜிஎஸ் கரெக்ஷன் பண்ண லேட் ஆகிடுச்சு. தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இனிமேல் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து படித்தாகணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.